விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலையாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம். பிஜேபி அனுதாபியா, பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கிறோம். இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்துல தன்னார்வலர்களாக வந்தவங்கள 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்ஸ்பெக்டரா போடாம ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க. இது முழுவதும் தவறு. இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் 60,000 பேர் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே. இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்துல குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் அளிச்சிருக்கு. இம்போர்ட்டட் பொலிட்டிஷியன். இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டட் பொலிட்டிஷியன் யாரு? 35 திமுக அமைச்சர்கள் 14 பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அவங்க இம்போர்ட்டடா, நான் இம்போர்ட்டடா? சேகர்பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க. இன்னைக்கு கலைஞர் யாவ கடவுள்ங்கிறார். அப்ப மதம் மாறியவர் அவரா நான்? 28வது ஆண்டாக தொடர்ந்து கோவை குண்டு வெடிப்பு பிப்ரவரி 14, 1998 அந்த ஆறாத வடு நம்முடைய கோவை மக்கள் இருக்கு. ஒரு ஆண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இதே இடத்துல நாம் இணைகின்றோம். எந்த பகுதியில் குண்டு வெடிக்கிறதோ இறந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம், அவர்களை நினைத்துக் கொள்ளுகின்றோம். இந்த ஆண்டு நம்முடைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடியவர் பெங்களூரு தெற்கு தொகுதியினுடைய எம்பி, அகில இந்திய இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள். அவர்களோடு நம்முடைய எம்எல்ஏ, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், நான், நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு. இன்று பல விஷயங்கள் நாம் பேசியிருக்கின்றோம். தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக மாறியிருக்கிறது. எப்படி முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 23, 2022 நடந்த இந்த சூசைடு பாம்பு பிளாஸ்ட் கூட இன்னும் சிலிண்டர் வெடிப்பென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ISIS மாடியூல் தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் இங்கே பல நிகழ்வுகளை அவர்கள் சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்று பேசியிருக்கின்றோம். வருகின்ற காலத்துல நிச்சயமா நாங்கள் கோவை மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றோம். முக்கியமாக இறந்து போனவர்கள் நினைவு தூண் இங்கே கட்டுவோம். அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு மாதாந்திர பென்ஷனை நம்ம கொடுப்போம். குறிப்பா தமிழ்நாட்டில் தீவிரவாத தாக்குதல் இறந்தவர்களுக்கெல்லாம் அது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை செய்வோம் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம் தலைவர்கள் எல்லாம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி, ஆனா இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு. காரணம், இது சமக்கிரக சிக்ஷா திட்டம், எல்லோருக்குமான கல்வி திட்டத்துல நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஐசிடி என்கின்ற செப்பரேட் பாடம் இருக்கணும். அந்த செப்பரேட் பாடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் 15,000 ரூபாயில ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். மாணவர்களுக்கு கம்ப்யூட்டரை பத்தி நல்லா சொல்லி கொடுப்பதற்கு 4.5 லட்சம் ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் உபகரணங்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு 2.5 லட்சம் வச்சுக்கங்க. இதற்காக தமிழகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகள்ல 1050 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். 1050 கோடி. கேரளால ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இந்த ஐசிடிய மலையாளம், ஆங்கிலம், தமிழ்ல நடத்துறாங்க. இன்னைக்கு கேரளாக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கின்ற இந்த பாடப்புத்தகம் தமிழ்ல இருக்கு. இந்தியா முழுவதுமே ஐசிடி என்பதை முறையா ஃபாலோ பண்றாங்க, செப்பரேட் சப்ஜெக்ட். ஆனா இங்க அறிவியல் பாடத்துல ஒரு சாப்டரா ஐசிடியை வச்சிருக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்துல தன்னார்வலர்களாக வந்தவங்கள 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்ஸ்பெக்டரா போடாம ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க. இது முழுவதும் தவறு. இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்கு.
அதனால் இதை இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு இதை கொண்டு போயிருக்கும் கவனத்துக்கு. அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எழுதியிருக்கிறோம். ஆனால் மறுப்பலான பதில் தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும். இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அதுவும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம், ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பிஎட் படிச்சவங்களா இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் 60,000 பேர் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே. இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்துல குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் அளிச்சிருக்கு. இன்னைக்கு பிஎட் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்கார். இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க, நன்றிகள். பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய பிஎட் படிச்சு முடிச்சவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது அடிப்படையிலே தவறு. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா, இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப் மாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழகத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு, மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு. அதுபோலதான் தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க. காரணம் 2-3 விஷயங்கள் நான் பார்க்கறது. மத்திய அரசு சார்பா பேச முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன். பத்திரிகையில நீங்களே போட்டிருந்தீங்க, ஆளுநரை சந்திக்க வரும் பொழுது வர முடியல, பைக்ல வர்றாங்க, தடுக்கிறாங்க, நிறைய பேர் பைக்ல போய் கீழே விழுந்தாங்க, இது சொல்றீங்க. பரந்தூர் விமான நிலைய மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்க எழுதுறீங்க. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல? ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க, அரசியல் கட்சி தலைவர் விடுங்க, எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செய்யலின்னு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே. தமிழகத்துல XYZ அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு, Z கேட்டகரி இருக்கு. தமிழக அரசு ஏன் செய்யல? மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கோம். இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம். அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜெனரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது நடக்குது. இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலையாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். நாங்கள் மக்களை மக்களா பார்க்கிறோம். பிஜேபி அனுதாபியா, பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கிறோம். இதுல பிஜேபிக்கு சார்ந்தவரா, பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை. இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கவர், அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் நீங்க எடுத்து பாருங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள் பாருங்க, எல்லோருக்கும் மத்திய அரசினுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு, நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது. அதனாலதான் நம்ம பாட்டி விட்டு இருக்கிறோம். இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேறங்க. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க, திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இந்த பிரச்சனையில என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு? முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு, இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும், எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க, நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும். அண்ணாமலை இருக்கணும், ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு? அதனால சரி, அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில, தொண்டனாக அண்ணாமலை இருப்பான். தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும்? தலைவர்கள் மாறித்தான் ஆகணும். அதான் அந்த கட்சியினுடைய அழகே, தலைவர்கள் மாறுவது. அப்பதான் அவ்வளவு தலைவர்களும் உருவாக்க முடியும். அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏன் வர்றாங்கன்னா நாளைக்கு அவர்களும் தலைவர்களா வர முடியும். இத்தனை பெண்கள் ஏன் வர்றாங்க தலைவராக முடியும்.
ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர். அதற்கு நான் என்ன சொன்னேன்? நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகற்றும். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? சில பேர் செங்கல் அகற்றணும்னு நினைக்கிறாங்க, கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகு புத்தி வரணும். அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன், அப்ப முதலமைச்சர் அச்சுறுத்துகிறாரா? எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா? நான் அப்படி எடுத்துக்கிறேன். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வைராக்கியமா சொல்றாரு, பார்க்கலாம் வாங்க. நாங்களும் வைராக்கியமா சொல்றோம், பார்க்கலாம் வாங்க. சோ முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்தி வரும்னு இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காங்க. அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமத்தலாம், ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிறேன். சரி பார்த்துக்கலாம் சார், எலெக்ஷன் ஃபீல்ட்ல பார்த்துக்கலாம். நீங்க அப்படி சொல்லுங்க, நாங்க இப்படி சொல்றோம், மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம். இதுல கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர் பாபு அவங்க சொல்றாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யாரு? 35 திமுக அமைச்சர்கள் 14 பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அவங்க இம்போர்ட்டடா, நான் இம்போர்ட்டடா? சேகர் பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க. இன்னைக்கு கலைஞர் ஐயாவை கடவுள்ங்கிறார். அப்ப மதம் மாறியவர் அவரா நானா? அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர் பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன். இது நியாயமா? இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார். அதெல்லாம் மிரட்டல் இல்லையா? சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய சொன்னாரு, இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவோம். அதையெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம். பார்த்துக்கலாம் வாங்க, களத்திலே மோதுவோம். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம். நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டரும் இங்கே இருப்போம். நிச்சயமாக 2026 திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்துல கடைசி ஆண்டாக தமிழகத்துல ஆட்சியில் வந்து, தமிழகத்துல தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கலைஞர் ஐயா கேட்டாங்க. தாமரை இங்க இருக்கு, என் பக்கத்துல இருக்குங்க தாமரை, சரிங்களா? அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க, இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம். எம்எல்ஏ என்ன செய்வாங்க, எம்பி என்ன செய்வாங்க, கவுன்சிலர் என்ன செய்வாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உதாரணத்துக்கு சொல்றேன். ஏழை மக்களுக்கு பால்ல இருந்து ஆரம்பித்து, சானிட்டரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து, குடிதண்ணீர் வசதியிலிருந்து ஆரம்பித்து, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல, யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து பால் போடும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க. ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம், பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம், உறுதிமொழி. இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டிருக்கு. நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸை காட்டுங்க பார்க்கலாம், இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பார்க்கலாம். இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் வேஷம் எல்லாம் யாரும் போடலீங்க ஐயா, எல்லாரும் ஒரே வேஷம், தாமரை வேஷம் தான் போட்டிருக்கோம். அதனால் என்னதான் முதலமைச்சர் அவர்கள் 2024 7% வாக்கு கீழே போயிருக்கவர், 2019க்கு திமுக 7% கீழே, 2026 20% கீழே போகும். எப்படி அவங்க ஆட்சி நடப்பாங்க? அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள். தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்க்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கணும். மக்களுக்கு தெரியும். திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். நிச்சயமாக 2026 அது நடக்கும். ஆனா அதே சி ஓட்டர்ல இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு 21% வாக்கை தாண்டி தமிழகத்தில் இருக்குன்னு சி ஓட்டர் சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே சர்வேல 21வது இடத்துக்கு. இன்னைக்கு தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக 2வது இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்துல 2ல் இருந்தார். வந்த புதுசுல 2021 ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வே இன்னைக்கு 2ல இருந்து 3க்கு போய், 3ல இருந்து 4க்கு போய் இன்னைக்கு 5வது இடத்துல முதலமைச்சர் இருக்கார். அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் த நேஷன் 2 முறை நடக்கணும். ஆகஸ்ட்ல நடக்கும், ஜனவரியில் நடக்கும். ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 2 முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு. இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் 10க்கு போயிருப்பார். அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருப்பார். அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மேல போக ஆரம்பிச்சிடும். அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. ஆனா திருநெல்வேலியில அண்ணன் மாசு அவர்கள் சொல்லட்டும். திருநெல்வேலியில ஒரு சிறுவன், தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா? ஆம். குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக காரன் குழந்தையோட அப்பா அம்மாட்ட போய் நாங்க பணம் கொடுக்கிறோம், பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா? சென்னையில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில ஃபுட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆபரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா? தமிழ்நாட்டுல செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்திருக்காங்களா இல்லையா? இது விவாதம் பண்றதுக்கு என்னன்னா, பத்திரிகையில நீங்களே எழுதுறீங்கன்னா பத்திரிகையை நாங்க நம்புறோம். நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம். தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர், வாயே திறக்காதவர், அக்யூஸ்டோட ஏன் நான் போட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர்,
இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும், இல்ல தமிழ்நாட்டுல சுகாதாரம் என்பது உலக தரத்தில் இருக்கு. கிடையாது. கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க, எங்கேயா டாக்டர் காணாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும்? ஆமா, பெட்டிஷனை வாங்கிட்டேன், என்கொயரி பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறேன். இது பதில். கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பாக்குறீங்களா? இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பண்ண பத்தி என்ன சொன்னார்? ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குன்னா, கஞ்சா கருப்பண்ண சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர். பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்திருக்கேன், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்திருக்கோம். பட் இன்னைக்கு அது கார்பரேஷன், மாநில அரசு இருவரும் சேர்ந்து பண்ணணும். என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ, என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம். ஆர்டிகல் 370 எடுப்போம்னு சொன்னா நம்ம செஞ்சோம்னா இதை உறுதியாக நடக்கும். அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான். எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறதுக்காக கார்பரேஷன் செய்ய மாட்டாங்க. எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. எந்த சிவசேனா அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பிராக்டிக்கலா பேசுவாங்க, பிராக்டிக்கலா பேசுவாங்க. இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க, எல்லா இடத்திலும் பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சட்டமன்றத்துக்கே போறோம்ல, சென்னைக்கே போகலாம், கோயம்புத்தூர்ல பேசுறாங்க. எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க, எதர் இல்லைன்னு சொல்லட்டும், ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும், இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லட்டும். எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க, அதை உடைச்சு வேலை பார்க்கறாங்க. நான் போன வாரம் பார்த்தேன், என்டிபிசி வேறு அமைப்பில் இருந்து அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து 11 அங்கன்வாடிக்கு பண்றாங்க. ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போறாங்க? என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து எதுக்கு எம்எல்ஏ 1.5 கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும்? ஏன் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க, கலெக்டருக்கெல்லாம் என்னென்ன கை இல்லையானே, கால் இருக்கலானே, அவர் பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு காட்டா வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர். சும்மா முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க, அது முக்கியம் இல்லைங்களா? எம்எல்ஏ சொல்ற கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்ட. எங்க செய்யறாங்க? அண்ணே, ஒரு குரங்கு கையில 2 ஆப்பம் கொடுங்க, அந்த 2 குரங்கையும் சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நீ கொஞ்சோண்டு ஆப்பத்தை கடி, நீ கொஞ்சோண்டு ஆப்பத்தை கடி. ஒரு குரங்கு ஆப்பத்தை எப்போ அதிகமா கடிச்சிருக்கு, அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணும்? அந்த ஆப்பத்தை சமமா கடிக்க பார்க்கும். கடிச்சு கடைசியில் 2 ஆப்பமும் அந்த குரங்கு கையில இருக்காது. எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க. இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும், நீ தாஜா தான் பண்ற, என் கையில ஒண்ணுமே இருக்காது. 2020 வரும்பொழுது 26 வரும்பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நாம சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம லெக்சிகல் டிக்ஷனரியிலே கிடையாது. நான் 2 பேர்த்த 2 சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும், ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள். இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது, அந்த கதையில தான் அது போய் முடியும். அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்பன்னு நினைத்தாலும் குரங்கு கையில ஆப்பத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையா தான் முடியும். அதனால சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து, உன்னை பத்திரிகை நம்பக தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு, இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு, கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு இல்லைங்கண்ணா. அதனால 2 கையில் இருக்கக்கூடிய ஆப்பத்தை கொடுக்கறது திமுக. சாப்பிடுங்க தாஜா பண்ண ஆப்பமும் இருக்காது, அவர்களும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் 2026 தேர்தல்ல ஸ்பீச்ல தெளிவா சொன்னேன், சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கறது தெளிவா. பாஜகவோட இலக்கு வந்து டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாடுன்னா, தமிழ்நாட்டுல வந்து 2026 கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன நேரம் இருக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான மாநில தலைவர் வந்து தாமதம் சொல்லி நினைக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் கூட்டணிக்கு வரமாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடை வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு நிலைப்பாடை வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற இருக்கும்போது எங்க நிலைப்பாடு மோடி ஐயாவோட நிலைப்பாடுன, கட்சி வளரணும், தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். வருகின்ற காலம் இருக்கு, நேரம் இருக்கு, எல்லாம் வரும் பொழுது பதில் சொல்லுவோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு, பாரதிய ஜனதா கட்சி வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்குல தெளிவா இருக்கும். எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல, நாளை காலைல எலெக்ஷன் வரல, மக்கள் யாரும் எலெக்ஷனை பத்தி பேசல. நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் எங்களை வழிநடத்துவாங்க. தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும்.
மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்துல அது வரும். அதுல எந்த மாற்று விவாதிக்க தயார்னு மா சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணா அண்ணா நேத்து ஆர்எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு. மாசு அண்ணன் சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான். அண்ணன் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான். எப்பொழுதும் நாங்கள் இல்லைன்னு எப்பொழுதுமே ஓடி போனவங்க கிடையாது. நாங்க தயார். இப்ப மாசு அண்ணன் வர்றாரா, ரெடி வச்சுக்கலாம் வாங்க. 2 மேடையை போடுங்க, வர்றேன், நீங்களும் வாங்க பேசுவோம். இல்ல இல்ல வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தனக்கு கூப்பிட்ட எதுக்கு வானத்தேக்கா அனுப்பிச்சுன்னு கேட்பாங்க. நானே வர்றேன் மாசு சொன்னா வாங்க பேசுவோம். ஆர்எஸ் பாரதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க, மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுறோம். 2 சேலஞ்சுக்கும் ரெடி. தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுங்க. சார், அமெரிக்கன் ஜனாதிபதி ரொம்ப பாராட்டியிருக்காரு இந்த பெட்டர் நெகோசியேஷன் அப்படின்னு. அது மட்டும் சொல்லிங்க சார். நாட்டுக்காக மோடி அவர்கள் எப்படி உறுதித்தன்மையா இருக்காரு அப்படிங்கறதை ட்ரம்ப் சொன்னாரு. மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர், அந்த வார்த்தையை சொன்னாரு. மோடி அவர்கள் இரும்பு பிடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிறாருன்னு சொன்னாரு. எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை 4 ஆண்டுகளாக பார்க்க முடியவில்லை என்று பரிதவித்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதை ட்ரம்ப் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா புரியுது. நன்றிங்கண்ணே. நாங்க அதுக்குள்ள கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணே. அண்ணே நாங்க ஒண்ணு சொல்லியிருக்கோம் அண்ணே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம். அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும். பஞ்சாப் விடுங்க, ஹரியானால இருக்கு, அசாம்ல இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லாம் பாக்குறீங்க. டெல்லியில 2500 உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அதனால முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டியக்கரணை போட்டாலும் மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. டெல்லி 2500 தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நாங்க பெண்களோடு இருப்போம், சகோதரிகளோடு இருப்போம். நீங்க பார்க்கலாம். தொகுதிக்கு 50,000 பெண்களுக்கு அண்ணே, தொகுதிக்கு 50,000 பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. அண்ணா இது திமுக கையில இருந்து தானே கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஐயா அவர் கையில இருந்தா கொடுத்தாரு. ரெட் ஜெயின் மூவி பணமானே அது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்காக உடனே திமுக ஒரு அடிமைகளா? அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. யாருக்கு முடியாதோ கொடுத்துருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமா கொடுக்க போறோம்.